திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த மந்திரம், தந்திரம் இந்த மாரி விஷயம்லாம் அவங்களுக்கு புடிச்ச அந்த ஒரு ஃபீல்டுல போக பார்ப்பாங்க. புரியுதுங்களா? திடீர்னு வந்து பாருங்க, சுடலைய கும்பிடுறேன், 4 பேருக்கு குறி சொல்றேன், இந்த மாரியெல்லாம் போக பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து நெறைய நடக்கிறது உண்டு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ராகு 8ல இருக்கு அப்டின்னாலே, ராகு 8ல வருது ஒரு ஜாதகருக்கு. இப்ப நீங்க வந்து பாருங்க கடகமா இருக்கீங்க. உங்களுக்கு ராகு 8ல வந்தா உங்க பிள்ளைங்க இருக்காங்க. உங்க கடகம். அவங்களுக்கு ராகு 8ல வருதுன்னா, அவங்க உங்க கூட இருக்கணும்னு விருப்பப்பட மாட்டாங்க. இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு நெனைப்பாங்க. குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிறது பிடிக்காது. பெருசா வீட்ல நெறைய பேர் கூட்டமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, "நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க. என்ன கொஞ்சம் தனியா விடுங்க." அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது கவலைப்பட வேண்டாம். அந்த மைண்ட் செட் அப்படி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, எலக்ட்ரிக்கல் வேலைலாம் செய்றீங்க அப்படின்னா, அப்போ கொஞ்சம் கவனமா இருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அமானுஷமான விஷயங்கள்ல நாட்டம் வர்றது, ஈடுபாடு பண்றது, இதெல்லாம் நம்ம பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. கோர்ட்டு, கேஸு இந்த மாரியெல்லாம் செய்யணும்னா, இந்த காலகட்டத்தில நீங்க அந்த கோர்ட்டு, கேஸு, சொத்து நாங்க வந்து கோர்ட்ல கேஸ் போட போறோம் அப்படின்லாம் போக வேண்டாம். அது வந்து பெருசா சாதகமா இருக்கு.